ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோன்றது. ஸோ பார்த்தோன்னா இந்த ஃபைல் நேம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் .html சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்த மாதிரி இன்புட் டைப் டெக்ஸ்ட். ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா யூசர் நேம் வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இமெயில் வந்து இன்புட் டைப் இந்த இடத்துல பார்த்தோன்னா இமெயில்னு கொடுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ யூசர் நேம் இமெயில் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஜெண்டர் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ரேஷியோ பட்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஜெண்டர் இந்த இடத்துல வந்து இன்புட் டைப். ஸோ அங்கே ரேடியோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதாவது ரேடியோ பட்டன் வரும். ஸோ ரேடியோ வேல்யூ வந்து நேம் வந்து பார்த்தோன்னா செக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ வேல்யூ வந்துட்டு மெயில்னு கொடுக்குறேன். ஸோ அதேமாதிரி இப்போ நான் அங்கே க்ரியேட் பண்ண சேம் இதை வந்து Ctrl+D கொடுத்து இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஜெண்டர்னு போட தேவையில்லை, ஒரு டைம் மட்டும் எழுதினா போதும். ஏன்னா நம்ம ரேஷியோ பட்டன் வந்து ரேடியோ பட்டன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சேம் அதேமாதிரி இன்புட் டைப் ரேடியோ, நேம் வந்து செக்ஸு. இப்போ வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஃபீமேல்னு கொடுங்க, ஃபீமேல். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நேம் வந்து ஜெண்டர். சாரி, இங்கே முன்னால் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த ஜெண்டருக்கு முன்னால் அதாவது நேம் மென்ஷன் பண்ணிடுங்க, அதாவது மேல். அதேமாரி இந்த இன்புட் முன்னால் ஃபீமேல். ஸோ இப்போ சேவ் பண்ணோம்னு பார்த்தோன்னா மேல் ஃபீமேல்னு வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறது பார்த்தோன்னா கமாண்டு. அதாவது ஒரு அந்த இடத்துல அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, யூசர் நேம் இமெயில் ஜெண்டர் அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு கமாண்ட் செக்ஷன் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் நம்ம அவங்களுக்கு நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் கமாண்ட்னு போடுறேன். ஸோ கமாண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் டைப் வந்து இங்கே நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ண தேவையில்ல. அதுக்கு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்கும். அதாவது டெக்ஸ்ட் ஏரியான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோட இப்போ டெக்ஸ்ட் ஏரியான்னு வந்துடுச்சு. ஸோ அதோட சைஸ் நம்ம வந்து காலமில் எவ்வளோ இருக்கணுன்றது ஒரு 20 போடுறேன். அதேமாரி ரோ வந்து ஒரு 10 போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். யுவர் கமாண்ட் ஹியர் அப்படின்னு எழுதிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கமாண்டு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா அது கமெண்ட் கீழே வந்திருக்கு. நான் பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பிரேக் பாயிண்ட் எல்லா இடத்துலையும் நான் வந்து பிரேக் பாயிண்ட் கொடுத்துட்றேன். ஸோ அதேமாரி யூசர் நேம், ஸோ யூசர் நேம் இமெயில் ஜெண்டர். கமாண்ட் மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ அதனால நான் இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமாண்ட் இங்கே வந்துடுச்சு, கமாண்ட் ஹியர். ஸோ காலம் வந்து நான் வந்து ஒரு 30 கொடுக்குறேன். ரோ வந்து ஒரு 5 மட்டும் கொடுக்குறேன், ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து கமாண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு ரேஷியோ பட்டன் மட்டும் க்ரியேட் பண்ணுறதை காட்டியிருந்தேன். ஸோ ரேஷியோ பட்டன் இல்லாத அதே இடத்துல ஒரு செக் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ரோல், யுவர் ரோல்னு கொடுக்கலாம், ரோல். ஸோ இந்த இடத்துல இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன்.
ஸோ செக் பாக்ஸ். ஸோ இந்த இடத்துல நேம் வந்து சப்ஸ்கிரைபர்னு கொடுக்குறேன். சப்ஸ்கிரைபர் வெறும் சப்னு மட்டுமே கூட போட்டால் ஓகே தான். ஸோ யுவர் ரோல் இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர். ஸோ சேம் இப்போ இதே இன்னொரு டைம் நான் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து இன்னொரு காப்பி பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைபர் ஆர் கெஸ்ட்டு. நேம் வந்து கெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இன்னொரு கண்ட்ரோல் டி கொடுத்து இன்னொரு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆத்தர் இந்த இடத்துல which role you want கொடுக்குறேன். ஸோ எந்த ரோல் உங்களுக்கு வேணும், which role you want. ஸோ இன்னொரு ஆத்தர், சப்ஸ்கிரைபர், கெஸ்ட், ஆத்தர். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்து இன்னொரு நேம் இந்த இடத்துல எடிட்டர். நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த நேமெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணுறோன்றது வந்து உங்களுக்கு ஒன்றும் நான் சொல்லலை. அதாவது இந்த நேம் வந்து நம்மளோட இது வந்து ஃப்ரண்ட் எண்ட், அதாவது ஃபார்ம் வந்து நம்ம வந்து வெறும் இப்போதைக்கு விசிபிள் எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்றதை தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுவே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்டு பிஹெச்பியெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த நேமெல்லாம் எதுக்கு நம்ம எழுதுகிறோன்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த நேமில் தான் நம்ம வந்து சர்வரில் வந்து சேவ் ஆகும். ஸோ எடிட்டர்ன்ற நேம் வந்து நான் ஆல்ரெடி சர்வரில் க்ரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சேம் இதே மேட்ச் பண்ணி நம்ம ஒவ்வொரு டைமும் பல பேர் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் சர்வரில் சேவ் ஆகிக்கும். ஸோ அதனால் அதுக்கு தான் இந்த இடத்துல நேம் அதெல்லாம் கொடுக்குறது, நேம் வேல்யூஸ் அது எல்லாமே நம்ம கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து விச் ரோல் யூ வாண்ட் நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர், கெஸ்ட்டு, ஆத்தர், எடிட்டர் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கேன். எல்லாமே பார்த்தோன்னா செக் பாக்ஸ் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விச் ரோல் யூ வாண்ட் இப்போ வந்து சப்ஸ்கிரைபர், கெஸ்ட்டு, ஆத்தர், எடிட்டர், கமெண்ட் அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ கமெண்ட் இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தோன்னா இப்போ ஒரு ஹார்டராக எல்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறது சென்ட் பட்டன். ஸோ இன்புட் டைப் சப்மிட் வேல்யூ இல்லை வேல்யூ வேணாம், அப்படி டைரெக்டாகவே இருக்கட்டும். இன்புட் டைப் சப்மிட்னு. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம்.